இயற்கை நம் கண்முன்னே ஒவ்வொரு நாளும் பல அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றது. நமக்கு புரியாத புதிராக பல அதிசயங்கள் அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதிலும் எரிமலைகள் என்றால் என்ன, எரிமலைகள் எவ்வாறு உருவாகின்றன, எரிமலைகள் எப்படி வெடித்து சிதறுகிறது என்று பல கேள்விகள் நம் சிந்தனையில் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்படிப்பட்ட நம் கேள்விகளுக்கு விளக்கங்களை தர வருகிறார் சென்னை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். உடன் உரையாடுபவர் நுஷ்ரத் அவர்கள். சார், முதல்ல எரிமலைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த எரிமலைகள் என்றால் என்ன, எப்படி எரிமலைகள் உருவாகுது? எரிமலைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பூமி உருவான நிலையிலேயே எரிமலையிலிருந்து தான் உருவானது. ஒரு வெப்ப குழம்பு அப்படின்றது குளிர்வடைந்து பூமி உருவானது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இதுதான் கண்டுபிடிப்பும் கூட. ஒரு 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த எரிமலை குழம்பு குளிர்வடைந்து பூமி உருவானதுன்றது கண்டுபிடிப்பு. இது எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது பூமியினுடைய மேற்பரப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எரிமலைகளினுடைய சீற்றம் வெவ்வேறு பகுதியில் பார்க்குறோம். பூமியினுடைய உட்பகுதி எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. பூமியினுடைய உள்பகுதியில் உள்ள பார்த்திங்கன்னா அதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பூமியினுடைய உட்கரு, கோர்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது உட்கரு. அதுலேயும் உட்கருன்னு ஒன்று இருக்கும், வெளிப்புறத்தில் உள்ள அவுட்டர் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிக்கரு பகுதி, உட்கரு பகுதி அப்படின்னு 2 பகுதியாக பூமியினுடைய உள்ளே இருக்கக்கூடிய மத்திய பகுதி அது மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஆனியன் லேயர்ஸ் மாதிரி. அதுக்கு மேலே கோர்ன்ற பகுதிக்கு மேலே, கருவுக்கு மேலே இருக்கிறது மேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேண்டில் பகுதி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதுதான் பூமியினுடைய உள்பகுதியிலே ரொம்ப அதிக தடிமமான பகுதி. இந்த மேண்டிலில் பார்த்திங்கன்னா ஒரு எரிமலை குழம்பெல்லாம் உள்ள ஒரு பகுதியில் உருவாகி, ஏன்னா இந்த கோர்ன்ற உட்கரு பகுதியின் ரொம்ப ரொம்ப வெப்பம் அதிகம். கருவில் இருக்கக்கூடிய வெப்பத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா சூரியனுடைய மேற்பரப்பில் என்ன வெப்பம் இருக்குமோ 6000 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு வெப்பம் உடையது அந்த உட்கரு பகுதி. இவ்வளவு வெப்பம் இருக்கிறதுனால அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர், இந்த மேண்டலில் இருக்கக்கூடிய அந்த கனிமங்கள், பாறை வகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதை ஈஸியாக அது உரிக்கிறோம். அதில் தான் இந்த எரிமலை குழம்புன்றது உருவாகுது. அது ஆங்கிலத்தில் மேக்மான்னு சொல்லுவாங்க. இந்த எரிமலை குழம்பு அந்த கருவினுடைய உட்கரு பகுதியினுடைய வெப்பத்தினால் உருவாகி, இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு பொருளை வச்சு நம்ம குக் பண்ணுறோமோ அதே மாதிரி உள்ளே அந்த வெப்பம் அதிகமாகி உருவானதுனால இந்த எரிமலை குழம்பு என்னுடைய தன்மை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளார ஏதாவது நீர் சேர்ந்துன்னா அதையும் சேர்த்துக்கும். அது கடைசியாக அங்கே பார்த்திங்கன்னா உருவாகக்கூடிய அந்த வெரி ஹை டெம்பரேச்சர், ஒரு ப்ரெஷர் குக்கருக்குள்ளே எப்படி ஒரு டெம்பரேச்சர் ப்ரெஷர் உருவாகுமோ அந்த அளவுக்கு அதில் உருவாயிரும். அது உருவாகி உள்ளே அப்படியே ஒரு சேம்பர் மாதிரி இருக்கும். உடைய டெம்பரேச்சர் ப்ரெஷர் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது என்ன பண்ணும், அது வெளியில் எங்கே வர்றதுக்கு முயற்சி பண்ணும். அப்படி முயற்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பூமியினுடைய அந்த மேண்டில்ன்ற சொல்லக்கூடிய பகுதியில் எங்கேயாவது பிளவுகள் இருந்துச்சு தென்பட்டுச்சுன்னா அந்த பிளவுகள் வழியாக பூமிக்கினுடைய வெளிப்பரப்புக்கு வரும். பூமியினுடைய மேற்பரப்பு நம்ம சொல்கிறது கிரஸ்ட்ன்ற பகுதி. அது பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர்லேருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு தடிமம். அது கீழே போச்சிங்கன்னா ஒரு 150-200 கிலோமீட்டர் கீழே டெப்த்து கீழே உருவாகக்கூடிய இந்த எரிமலை குழம்பு, இந்த சேம்பர், மேக்மா சேம்பர் வெளியில் எங்கேயாவது வெடிப்பு கிடைச்சிச்சின்னா அது வழியாக மேலே அந்த ப்ரெஷரில் வெளியில் வந்துடும். இப்படி தான் எரிமலைகள் உருவாகிறது, பூமியில் உருவாகிறது. சரி, இப்போ எரிமலைகளுடைய வகைகள் என்ன? ஏன்னா சில எரிமலைகள் பார்க்குறதுக்கு தட்டையாக இருக்குது, சில எரிமலைகள் பார்க்குறதுக்கு கூம்பு வடிவில் இருக்குது. ஸோ இந்த எரிமலைகளுக்கு உள்ள வித்தியாசம் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதை பற்றி சொல். எரிமலைகளை வகைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எரிமலைகள் 2 வகையாக சொல்லுவாங்க. ஒன்று ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியில் வரக்கூடிய எரிமலைகள். அது ஏன் அந்த அளவுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள அந்த அளவுக்கு அதனுடைய ப்ரெஷர் டெம்பரேச்சர் அதிகமாகி
மேலே இருக்கக்கூடிய தரைப்பகுதியில் பூமியினுடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகள்லாம் அது பிளந்து கொண்டு வரும்போது அது எரிமலை குழம்பு அப்படியே ஒரு ஒரு நெருப்பு பிளம்பு மாதிரி வெளில வரும். பூமியினுடைய மேற்பரப்பினுடைய தன்மையை பொறுத்து அது ரொம்ப கடினமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஃபோர்ஸாக பிடிச்சிட்டு வெளில வரும்போது சில சமயத்தில் மேலே இருக்கக்கூடிய பாறை அமைப்புகள்லாம் ரொம்ப கடினமாக இருந்து வர முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உள்ளேயே அதனுடைய தன்மையை அடங்கி அது ஒரு டோம் ஷேப்லேயும் வரும். கொஞ்சம் அந்த பிளவு கிடைச்சி அது வெளியில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஓவர் ப்ரெஷரில் அது வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அது கோன் ஷேப்பில் இருக்கும். அதுதான் வந்து நிறைய அந்த இதில் வீடியோ இந்த சினிமாலாம் காமிப்பாங்க எரிமலைகள் எப்படி வெடிக்குது அப்படின்றது. அது மாதிரி மட்டும் கிடையாது எரிமலைகள். ஃபோர்ஸ்ஃபுல்லான எரிமலைகள் இதை ஜியாலஜிக்கலாக எப்படி சொல்லுவோம்னா ஸ்ட்ராட்டோ வல்கனோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் வந்து ஸ்ட்ராட்டோ வல்கனோஸ்னு சொல்லுவாங்க. அது ஜியாலஜிக்கல் டேர்ம். சில சமயத்தில் வந்து காம்போசிட் வல்கனோ அப்படிம்பாங்க. இது வந்து என்னென்னா இந்த கோன் ஷேப்பில் வரும். ஒவ்வொரு லேயராக ஒவ்வொரு வருஷம் ஒரு 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 வருஷம் வந்து ஒரு எரிமலை வெடித்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். மறுபடியும் கொஞ்சம் வருஷம் கழித்து மறுபடியும் அதே எரிமலை மறுபடியும் வெடித்து வரும்பொழுது ஒரு லேயர் பை லேயர் சேர்ந்து அது ஒரு ஒரு கோனிக்கல் ஷேப்பில் வரும். இது ஒரு வகையான எரிமலைகள். இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஸ்ட்ராட்டோ வல்கனோன்னு சொல்லுவாங்க, காம்போசிட் வல்கனோன்னு சொல்லுவாங்க. இதை விட்டு இன்னொரு வகையான வல்கனோ இருக்குது. அதனுடைய ஷேப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆங்கிலத்தை வந்து ஷீல்டு வல்கனோ. ஷீல்டுனா நம்ம வந்து நம்மளை தற்காத்துக்கிறது எப்படி ஒரு ஷீல்டு வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஷீல்டு ஷேப்பில் தின்னா. ஆனால் இதனுடைய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஏரியாவாக இருக்கும். அது வெளியில் வந்து வரும்பொழுது அந்த கோன் ஷேப்பில் ஃபார்ம் ஆகாமல் அப்படியே அந்த லாவா மேக்மா வெளியில் வந்து அது ஃப்ளோ ஆகும் பொழுது அது வந்து லாவான்னு சொல்லுவாங்க. அது அப்படியே பூமியினுடைய மேற்பரப்பில் அப்படியே பறந்து 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 போயிட்டு இருக்கும்போது அதிக தொலைவு கவர் ஆகும். ஆனால் அதனுடைய ஷேப் வந்து கோனிகல் ஷேப்பில் இருக்காது. பரவலாக அப்படியே பூமியினுடைய மேற்பரப்பில் அப்படியே வலிந்து ஓடிடும். அது வந்து ஷீல்டு வல்கனோ. அதனுடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது கோனிக்கல் ஷேப்போ உள்ள ஒரு உயரமான மலைப்பகுதியோ அதெல்லாம் அதில் காணப்படாது. ஆனால் அதனுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த கோனிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டோ வல்கனோன்னு சொல்கிறது வந்து உயரம் அதிகமாக இருக்கும். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இதுதான் 2 வகையான வல்கனோஸ் எரிமலைகள் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறது. எரிமலைகள்லையே சில எரிமலைகள் வந்து ரொம்ப வெடிச்சுக்கிட்டே இருக்கும். சில எரிமலைகள் வந்து ரொம்ப நாள் வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெடிக்காமல் அமைதியாயிரும். ஸோ இதுக்கான காரணம் என்ன? கடந்த ஒரு 100 வருடங்கள் நடந்த எரிமலைகளுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 50லிருந்து 60 ஆக்டிவ் வல்கனோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பூமியில் காணப்படுது. ஒரு 10 வருடத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா உலக அளவில் நடந்த எரிமலைகளுடைய சீற்றத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1500 அளவுக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது. அதனால் வந்து எரிமலை வந்து எப்போவுமே வந்து அது சீற்றத்திலே இருக்கணும்னு சொல்ல முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சுன்னா அது அமைதியாயிரும். மறுபடியும் எப்போ உள்ள அந்த எரிமலை குழம்பு உருவாகுதோ அப்போ தான் அந்த ப்ரெஷர் லெவல் உருவாச்சுன்னா தான் அந்த எரிமலைகள் மறுபடியும் சீற்றமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் இப்போ வந்து சில எரிமலைகள் வெடிக்கும் போது ஒரு நெருப்பு பிளம்பு மாதிரி ஒன்று ஓடி வந்துட்டே இருக்கும்ல சார். ஸோ அந்த நெருப்பு பிளம்பு எப்படி உருவாகுது? அந்த நெருப்பு பிளம்புல என்னெல்லாம் இருக்குது? அது வந்து எரிமலை குழம்புன்றது வந்து வெளியில் வரும்போது அது லாவான்னு சொல்கிறோம். அது வந்து பல பாறை வகைகள் கனிமங்கள் எல்லாம் சேர்ந்து உருகிய நிலையிலிருந்து வெளியில் வருது. அது வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த லாவா ஃப்ளோஸ்ன்றது வெளியில் பரவும். அது கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா அது கூட என்ன இருக்குன்னா பல வகையான கனிமங்கள், இந்த மைக்கான்னு சொல்லக்கூடிய கனிம வகைகள் அதில் இருக்கும். அது முக்கியமான கனிமங்கள் என்னென்னா இந்த சிலிக்கா கம்போசிஷன் இருக்கக்கூடிய கனிமங்கள் அதில் இருக்கும். அது இல்லாமல் அது வெளியில் வெடித்து வரும்போது பார்த்திங்கன்னா பாறையெல்லாம் அப்படியே சின்ன சின்ன பீஸ் ஆகி அது செதறி வெளியில் வரும். அதோடு சேர்ந்து புகை மண்டலமான அந்த ஆஷ் அப்படின்னு அந்த புகை மண்டலமும் வெளியில் வரும். இந்த பாறைகள்லாம் வெடித்து சிதறி வெளியில் வரும். அது கூட இந்த லாவா ஃப்ளோஸ் இந்த எரிமலையினுடைய குழம்பு வெளியில் வரும். அதோடு சேர்ந்து சில விஷ வாயுக்கள் வெளில வரும். கரியமில வாயு, இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த மாதிரியான வாயுக்கள் விஷ வாயுக்களும் சேர்ந்து வெளில வரும். சார் இந்த மாதிரி பனி பிரதேசங்களில் வந்து இந்த எரிமலை வெடிக்கும் போது இந்த பனி வந்து இந்த நெருப்பு மேலே பட்டு தடுக்காதா? கடலுக்கு கீழே அது வெடித்தாலும் சரி, துருவ பகுதிகளில் பனிப்பிரதேசங்களில் அது வெடித்தாலும் சரி, என்னதான் வந்து பனிப்பிரதேசமாக இருந்தாலும் கடல் தண்ணியில் மூழ்கி இருந்தாலும் அதனுடைய அந்த எரிமலை குழம்பினுடைய சீற்றம் அந்த தன்மை வந்து அதனால் அதனுடைய
குளிர்வடையக்கூடிய நேரம் வந்து சீக்கிரமாக குளிர்வடைந்து நிதானம் வழியாக சீற்றத்தோடைய தன்மை குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குறையாதுன்னு தான் சொல்ல முடியும். அதுமாரி அந்த எரிமலை குழம்பு வந்து அது ஏன் வந்து அது மாதிரின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பூமியினுடைய பகுதியிலேயே எரிமலைகளினுடைய சேதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, எங்கே வந்து மக்கள் அதிகமாக வாழக்கூடிய நகரங்கள் அதுக்கு மிக அருகில் ஏதாவது நகரங்கள் இருந்தால் அது மாதிரி பாதிப்பு வரும். இதே எரிமலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, மனித இனம் அதிகமாக காணப்படாத ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாலைவன பகுதியோ இல்லை வந்து ஒரு விளை நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதிகமான உயிரிழப்பு ஏற்படாது, பாதிப்பு தெரியாது. அதே மாதிரி கடல்லையும் இந்த படிப்பிரதேசங்களும் ஏறுறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே மக்கள் தொகை வந்து ரொம்ப கம்மி, அங்கே இருக்கக்கூடிய உயிரிழப்பு அப்படின்றது ரொம்ப கம்மி. அதுதான் அதில் ஒரு வித்தியாசம். சீற்றத்தினுடைய தன்மை வந்து இப்படி தான் குறையும். அதனுடைய எரிமலை குழம்பினுடைய பாதிப்பு அதிக நேரம் அந்த குழம்பு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, சீக்கிரம் குளிர்வடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அந்த மாதிரி இடத்துல இருக்குது. சார், எரிமலைகள் வந்து நம்ம பூமியில தான் அதிகமாக பார்த்துருக்கோம். ஆனால் பூமியை தாண்டி வேறு கிரகங்கள்லையுமே வந்து இந்த எரிமலைகள் இருக்கா? பூமியில் எப்படி எரிமலைகள் இருக்கோ, எரிமலையுடைய தாக்கம் இருக்கோ, அதே மாதிரி மித்த கோள்கள் மெர்க்குரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, வீனஸ், மார்ஸ், இந்த கோள்கள்லேயும் வந்து எரிமலைகள் உருவானதுக்கு வந்து அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது. மார்ஸில் இருக்கக்கூடிய அந்த மவுண்ட் ஒலிம்பஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட்டை விட 3 மடங்கு உயரமான பகுதி. அது எதனால் உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா எரிமலையினால் உருவானது. ஸோ மித்த கோள்களும் வந்து எரிமலையுடைய தாக்கத்துக்கு அப்பாற்பட்டதில்லை. ஏன் இந்த எரிமலைகள் பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறோம், இது பூமியில் தான் இருக்கா, மித்த கோள்கள் இருக்கா, ஏன் பூமியில் இப்படி உருவாகுது? எரிமலைன்றது ஒரு இயற்கையான ஒரு அமைப்பு. இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த எரிமலை குழம்பு, பூமியே உருவானது எரிமலை குழம்புனால, அது குளிர்வடைந்து அது இன்னும் உள்கருப்பகுதிக்கு மேலே அந்த மேண்டலில் வந்து அந்த எரிமலை குழம்பு அப்பப்போ உருவாகி அது பூமியினுடைய ஒரு என்ன சொல்கிறது, அதனுடைய தோற்றமே, அதனுடைய அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரியான எரிமலை குழம்புகள் சேம்பர்ஸ்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. அது எப்பப்பெல்லாம் அதுக்கு முடியுமோ அப்போ அது வெளியில் வந்து வெளிப்படுது. அதனால் வந்து பூமியினுடைய எந்த ஒரு பகுதியோ இல்லை மித்த கோள்கள்லேயே போனால் எரிமலையினுடைய தாக்கம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லா கோள்களுமே மெர்க்குரி, வீனஸு, மார்ஸு இதிலெல்லாம் இந்த கோள்களில் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் மற்ற கோள்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு நிறையா இருக்குது. அதனுடைய கண்டுபிடிப்புகள் வருங்காலில் வரும். பூமியை மட்டும் கிடையாது, மித்த கோள்கள் இருக்குது. சார், பூமியிலேயே வந்து நம்ம பார்த்தோன்னா சில பகுதிகளில் தான் அதிகமாக வந்து எரிமலை வெடிப்புகள் நடக்குது. ஏன் வந்து சில பகுதிகளில் மட்டும் பூமியில் அதிகமான எரிமலைகள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இது வந்து எரிமலை பற்றி நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இந்த நிலநடுக்கம், கண்டங்களினுடைய நகர்வு, ஆங்கிலத்தில் வந்து கான்டினென்டல் ட்ரிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியினுடைய மேல் பகுதி ஒரு முட்டையினுடைய ஓடு மாதிரி, அது மொத்தம் 12 பகுதியாக பிளவுபட்டு 12 பிளேட்ஸ் அந்த தகடுகளும் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு கண்டுபிடிப்பு. இது 1930லேயே வந்து கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்ற ஒரு ஹைபாதிசிஸ் சொல்லி அது நடக்குது, கண்டங்களுடைய நகர்வு நடக்குதுன்றது வந்து அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகள் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இமயமலையெல்லாம் உருவானது ஒரு கண்டம், ஆசிய கண்டமும் ஐரோப்பா கண்டம் ஒன்று மோதி தான் இமயமலையெல்லாம் உருவானது. அதே மாதிரி பசிபிக் கடலினுடைய அந்த கடற்கரையோர பகுதி ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குதிரையினுடைய ஒரு லாடம் ஷேப்பில் அது இருக்கும். அந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த எரிமலைகளுடைய சீற்றம் இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் வந்து நிலநடுக்கம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு, கண்டங்கள் ஒன்றோட மோதி ஒரு நொறுங்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய பகுதியில் நிலநடுக்கமும் உண்டு, அதோடு சேர்த்து இந்த எரிமலைகளும் உண்டு. இதனால தான் சில பகுதிகள் எங்கே கண்டங்களுடைய மோதலோ நகர்வோ இந்த இடர்பாடுகள்லாம் இருக்கோ அந்த பகுதியில் எரிமலைகள் உருவாகுது. சார், தற்போது வந்து எரிமலைகள் வெடிப்பது வந்து அதிகமாயிட்டு இருக்கா இல்லை வந்து குறைவாக நடந்துட்டு இருக்கா? இப்படி இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பலர் பிறத்துலேயும் வந்து சில மக்கள் மனதில் வந்து இது மாதிரி இப்போ வந்து நிறைய இடத்துல சொல்கிறாங்க இது மாதிரி இங்கே எரிமலை வெடிக்குது, அங்கே வெடிக்குது அப்படின்னு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து தகவல் தொடர்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, விஞ்ஞான வளர்ச்சி இருக்குது, எங்கெங்கெல்லாம் எரிமலைகளுடைய பாதிப்புகள் உருவாகுன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்காங்க.
இங்கெல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து இப்போ வந்து கடந்த 100 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை எரிமலைகள் வந்திருக்கு. ஆனால் அதற்கு முன்னாடி வந்து அவ்வளோ ஆய்வு என்ன சொல்கிறது கண்டுபிடிப்புகள் இல்லை. மனிதன் உருவாகிறதுக்கு முன்னாடி உருவானது எரிமலைகள். அதனால் முற்காலத்தில் நடந்து 200-300 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த எரிமலைகளினுடைய இது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டெக்கான் டிராப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து குறைந்தது 60 68 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதுன்னு சொல்கிறோம். அந்த எரிமலைகள்லாம் எப்படி கண்டுபிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது வந்து ஆராய்ச்சியினுடைய முன்னேற்றம் அதிகமாக இருக்கனால தான் கடந்த 100 வருடங்கள் நடந்த ஆராய்ச்சியில் தான் இந்த டெக்கான் டிராப்ஸ்ன்றது வந்து எரிமலையினால் உருவானது. இப்போ அந்த கர்நாடகாவில் சில சைடில் வந்து போனீங்கன்னா அந்த சில தீவுகள் அந்த கடற்கரையோர பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பாறை அமைப்புகளே வந்து பார்த்திங்கன்னா காலும்னார் பசால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு காலம் மாதிரி ஒரு ஷேப்பு, அப்படியே அந்த 6 பக்கம் இப்படி செதுக்கி வச்ச மாதிரி இருக்கும். அது எல்லாம் வந்து எரிமலைகளால் தான் உருவானது. ஏன்னா அது கடல் பகுதி தண்ணி பக்கத்தில் இருந்தால் உடனே குளிர்வடைந்து சடனாக அது குளிர்வடைந்ததுனால அது ஒரு காலம் மாதிரி ஒரு நாம் எப்படி சிமெண்ட்டில் வந்து ஒரு காலம் பண்ணுவோமோ 6 முகம் வச்சு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் அது குளிர்வடைஞ்சு உருவானது. சார், இப்போ வந்து நம்ம எர்த்தை வந்து அளவிடுறதுக்கு வந்து சீஸ்மோகிராஃப் அப்படிங்கிறது இருக்குது. இதே மாதிரி வால்கனோஸோட எரிமலைகள், அதாவது எரிமலைகள் வெடிப்பு அளவிடுறதுக்கு ஏதாவது வந்து கருவி இருக்கா? மெஷர் பண்ணுறதுக்கு டிவைஸ் இருக்காது, இல்லை. அது வந்து எர்த்குவைக் வந்து அதனுடைய மெஷர் பண்ணுறதுக்கு ரிஸ்டர் ஸ்கேல்ன்ற ஒரு ஸ்கேலை உபயோகப்படுத்தி அது வந்து எர்த்குவைக் அந்த நிலநடுக்கம் உருவான அந்த அதிர்வலைகளினுடைய தன்மையை பொறுத்து 1லிருந்து 10 வரைக்கும் அந்த ஸ்கேல் வச்சுருக்காங்க. சார், எரிமலை வந்து வெடிக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறது நம்மளால் வந்து முன்னதாகவே கணிக்க முடியுமா? எரிமலைகள் எப்போ வெடிக்கின்றது ப்ரிடிக்ட் பண்ணுறது கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு சவாலான இதுதான். எப்படி நிலநடுக்கத்தை வந்து வருதா, நிலநடுக்கம் எப்போ வரும்னு கண்டுபிடிக்கிறது எவ்வளவு அதில் சவால்கள் இருக்கோ அதே மாதிரி தான் எரிமலைகள். ஆனால் எந்தெந்த பகுதியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஆல்ரெடி வந்த எரிமலை மறுபடியும் சீற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்புள்ள பகுதி, இது வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு வல்கனோ. இல்லை சில வல்கனோஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்டிங்க்ட் அப்படின்பாங்க. ஆல்ரெடி அதனுடைய லைஃப் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அது வந்து ஒரு 100-200 வருடங்களாக அது பார்த்துட்டாங்க. அந்த எரிமலை முதல்ல உருவானதோட சரி, மறுபடியும் இல்லை. அதுக்கப்புறம் அது தரைப்பகுதி அது வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா நாளடைவில் சிதைவடைந்து தரை நிலப்பகுதியோடு சேர்ந்து போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து திருப்பி வரதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றது ஒரு கணிப்பு. அது ஆக்டிவ் வல்கனோஸ்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் வந்திருக்கு, மறுபடியும் அடுத்த 5 வருடம் கழித்து வருமா 50 வருடம் கழித்து வருமா நமக்கு தெரியாது. எப்படி நிலநடுக்கம் ஏற்படுதோ அதே மாதிரி தான் எரிமலையும். அதை வந்து அறுதிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த சமயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை முன்கூட்டியே வந்து இந்த எரிமலை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கண்டுபிடிப்பு இன்னும் அது பண்ண முடியல. ஆனால் அது வந்து எர்த்குவைக்ஸ் ப்ரிடிக்ஷனை எப்படி கண்டுபிடிப்புக்கு எந்த அளவுக்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்கிறாங்களோ அதே மாதிரி இந்த எரிமலைகள் பற்றியும் ஆராய்ச்சிகள் நடக்குது. இதை பற்றி ஆராய்ச்சி செயல்களில் வந்து ஆங்கிலத்தில் வந்து வல்கனாலஜிஸ்ட் அப்படிம்பாங்க. அவங்களுடைய ஆராய்ச்சியெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்டிவ் வல்கனோஸ்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கே போயிட்டு அதனுடைய அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதிலிருந்து எந்த மாதிரியான கனிமங்கள்லாம் வெளியில் வந்திருக்கு, அந்த எரிமலைகள் வெடித்து முடிந்து போனதுக்கப்புறம் அந்த சேம்பர் ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த டோம் மாதிரி இருக்கக்கூடிய பகுதி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த வெடித்து செவருன்னு அந்த முகத்து வர பகுதி வந்து அப்படியே உடைந்து உள்ளே போய் விழுந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர்னு ஒரு லேக் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இதை எல்லாமே ஆராய்ச்சி செஞ்சு அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல வந்து இந்த வல்கனாலஜிஸ்ட் தான் அதிகம் அதில் ஈடுபாடு உண்டு. அவங்க கூட வந்து எரிமலை அடுத்து எப்போ வெடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அவங்களால இதுவரைக்கும் அந்த கண்டுபிடிப்பை வந்து அறுதிட்டு சொல்ல முடியல. ஒரு தோராயமான ஒரு இதில் ஏதோ ஒரு சில ஓகே சில அப்படியே அந்த இடத்துல இருந்து சில புகைகள்லாம் வர்ற மாதிரி தெரியுது. அந்த புகைகள் வெளிப்படும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஆரம்ப நிலைமையிலே வந்து இந்த புகைகள் அந்த பகுதியில் தென்படும்போது ஓகே இது வேகமாக சீறி எரிமலை வெடிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படலாம் அப்படின்ற ஒரு கணிப்பை சொல்லலாம்.
இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயாவது நிலநடுக்கம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எரிமலை குழம்பு அந்த சேம்பரில் இருக்கக்கூடிய அந்த எரிமலை குழம்பு வெளியில் வர்றதுக்கு ஒரு அதிர்வு வந்து அது பூமியினுடைய பிளவுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிலநடுக்கங்கள் மிக மோசமான அளவுக்கு நிலநடுக்கங்கள் வரும் பொழுது அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய எரிமலைகள் இதுக்கு முன்னாடி வந்து எரிமலையாக வெடித்து அமைதியாக இருக்கக்கூடிய எரிமலை கூட மறுபடியும் தீவிரமாகலாம் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சு தான் வந்து நம்ம சொல்ல முடியுமே ஒழிய இந்த பகுதியில் எரிமலை இந்த நாள் வரும் அப்படின்றது வந்து அறுதிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இன்னும் விஞ்ஞான வளர்ச்சி வரல. அதில் நிறைய சவாலான சில கண்டுபிடிப்புகள்லாம் அதில் தேவைப்படுது. சரி, இப்போ வந்து எரிமலைகள் வந்து ஒரு நெருப்பை வந்து கக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல பறவைகள் இல்லைன்னா விலங்கினங்கள் ஏதாவது வந்து உயிர் ஜீவராசிகள் வந்து வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? எரிமலைகள் வந்து பார்த்திங்கன்னா அது கடலினுடைய தரைப்பகுதியாக இருந்தாலும் சரி, பூமியினுடைய மேற்பகுதியாக இருந்தாலும் சரி, எரிமலைகள் உருவாகக்கூடிய இடத்துலையும் வளரக்கூடிய சில தாவர இனங்கள் சில விலங்கினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய தன்மை வந்து வேறுபடும். மித்த விலங்கினங்கள் தாவர இனங்களை விட இதனுடைய தன்மை வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டால் தாவர இனங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த எரிமலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் அது அதிகமான வெப்பத்தன்மையை தாங்கிக்கூடியதான தாவர வகைகள். அதே சமயத்தில் வந்து அந்த எரிமலைகள் வெடித்து வெளியில் வரக்கூடிய அந்த லாவான்றது வந்து குளிர்வடைஞ்சு போனாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது தாவர இனங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு போதுமான அளவு இருக்காது. அந்த ஒரு குறைந்த அளவு சத்துள்ள ஒரு மண் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் அந்த தாவரங்கள் வளரும். அந்த மாதிரியான சில தாவர இனங்கள் இருக்குது. அது வந்து அந்த எரிமலைகள் உருவாகக்கூடிய பகுதியில் மட்டும்தான் அதிகம் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. சார், இப்போ எரிமலை வெடிப்புகளில் நெருப்பும் இல்லாமல் வேறு மாதிரியான வெடிப்புகள் வந்து நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா? எரிமலைகள் வெடிப்பில் எல்லா இடத்துலையுமே வந்து நெருப்பு பிளம்பு வரும் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு சில எரிமலைகளில் தான் அந்த நெருப்பு பிளம்பு வரும். ஒரு சில எரிமலைகளில் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி எதுவுமே இருக்காது. வெறும் அந்த அந்த லாவா மட்டும் ஃப்ளோ ஆகி வெளியில் ஸ்ப்ரெட் ஆயிரும். அதிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த நச்சு வாயுக்களாக இருக்கட்டும், வெளியில் வரக்கூடிய இந்த பாறை வெடிப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு எரிமலைக்கும் வேறுபடும். எல்லா எரிமலைகள்லேயும் அந்த நெருப்பு குழம்பு வெளியில் வரும்னு சொல்ல முடியாது. சார், உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக வயதான வால்கனோ எது? ரொம்ப வந்து வயது குறைந்த யங்கஸ்ட் வால்கனோ எது? வயதான வல்கனோஸ்ன்றது எரிமலைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்ல போகணும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெக்கான் டிராப்ஸ் வந்து வயதான வல்கனோ. ரீசெண்டான வல்கனோ பார்த்திங்கன்னா இப்போ உலகத்தில் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. இன்றைக்கி நியூஸ் பார்த்திங்கன்னா தெரியும். அதை எப்படி ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆராய்ச்சிகள் பண்ணி இந்த எரிமலைகள் எப்போ உருவானுச்சு, இந்த நகரம் வந்து எரிமலைனால் பாதிப்படைஞ்சிருக்கான்ற இந்த இதெல்லாம் வந்து இந்த எரிமலை குழம்புலேருந்து வெளிப்பட்ட உருவான பாறைகளில் எடுத்து ஆராய்ச்சி செய்து அது வந்து ரேடியோமெட்ரிக் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாறை எப்போ உருவானது அதை வச்சு தான் வந்து ஓகே இந்த எரிமலைகள் இத்தனை வருடங்களுக்கு முன்னாடி இந்த நகரத்தில் உருவாகி இருக்கலாம், அந்த நகரம் ஃபுல்லாக அந்த எரிமலை சீற்றத்தினால சிதைவடைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், இப்போ வந்து எரிமலை வெடித்து வெளிவரக்கூடிய அந்த லாவா அந்த நெருப்பு குழம்பு இருக்குல்ல சார், ஸோ இது மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா சார்? இது வந்து ஏதாவது வளமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? பூமியில் கனிமங்கள் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலநடுக்கத்தினால உருவாகக்கூடிய எரிமலைகள், எரிமலை குழம்புகள்லாம் வெளியில் வரும் பொழுது அதனால் வெளிவரக்கூடிய கனிமங்கள், கோல்டு, சில்வர், காப்பர் போன்ற கனிமங்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எரிமலை குழம்புனுடைய எரிமலைகள்லாம் எங்கெங்கே அதிகமாக உருவாகியிருக்கோ அந்த பகுதியிலிருந்து அந்த கனிம வளங்கள் இருக்குது. இந்த எரிமலையினால் உருவான அந்த டெக்கான் டிராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த பசால்ட்டு வந்து பாறை அமைப்புகள், அந்த பசால்ட்டு வந்து சிதைவடைந்து அதனால் உருவானது அந்த பிளாக் காட்டன் சாயல். இந்த பகுதியில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிக என்ன சொல்கிறது சத்துள்ள மண் வளங்கள் இருக்கிறதுனால தான் இந்த காட்டன் பருத்தி எல்லாம் அதிகம் விளைவிக்குது. பிளாக் காட்டன் சாயல் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எரிமலையினுடைய பாறையிலிருந்து சிதைவடைந்து வந்தது தான் அந்த பிளாக் காட்டன் சாயல். அங்கே தான் இந்த பருத்திகளினுடைய
போன்ற சில என்ன சொல்கிறது பயிரினங்கள் அங்கே தான் அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒன்று. வளமான மண் வளம் வேணும்னு கேட்டிங்கன்னா அது எரிமலை உள்ள பகுதியாக வேணும். எங்கே கனிம வளங்கள் அதிகமாக இருக்குது, எந்த நாடுகளில் கனிம வளங்கள் அதிகமாக இருக்குன்னா அங்கே எரிமலைகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனிம வளங்களில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிறைய சொல்லக்கூடிய இந்த ஜெம் ஸ்டோன் சொல்லக்கூடிய இந்த ஸ்டோன்ஸ் இந்த மாதிரியான கனிமங்கள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எரிமலை உள்ள பகுதி. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய என்ன சொல்கிறது டைமண்ட் வைரங்கள்லாம் எப்படி உள்ளதுன்னா அதிகமான டெம்பரேச்சர் ப்ரெஷர் கண்டிஷனில் இந்த கார்பன்ற ஒரு கனிமத்தினால் உருவாகிறது. அது உருவாகக்கூடிய அந்த வைரங்கள் உருவாகக்கூடிய அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளவு ப்ரெஷர் டெம்பரேச்சர் கண்டிஷனில் உருவாகுது. அது பூமிக்கு கீழே பல கிலோமீட்டர் கீழே இருக்கக்கூடிய அந்த வைரம் வந்து எரிமலை வெடிப்புனால் பூமியினுடைய மேற்பகுதிக்கு அது கொண்டு வருது. ஸோ வைரங்கள் வந்து பூமியினுடைய உட்பகுதியிலிருந்து மேலே கொண்டு வர்றது எரிமலை. நல்ல மண் வளத்தை உருவாக்கி அங்கே நல்ல விளைச்சல் நிலமாக்குறது வந்து எரிமலையினால் உருவாகிறது. எங்கெங்கெல்லாம் கனிம வளங்கள் அதிகம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அங்கே எரிமலையுடைய தாக்கம் இருந்திருக்கு. அது இந்த எரிமலை குழம்பு வெளியில் வரும்போது அந்த பாறைகள் உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படிம்பாங்க. இதெல்லாம் எங்கே அதிகம் காணப்படும் அப்படின்னு கேட்டால் எரிமலைகள் உள்ள பகுதி. இவ்வளவு இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டால் எரிமலைகள் அதிகம் உருவானதுனால. சார், இப்போ இந்த எரிமலை நிலம் சார்ந்து இப்போ கடல்லாம் வெடிக்கும் போது சுனாமி அந்த மாதிரியான இயற்கை பேரழிவுகள் உருவாகுமா? கண்டிப்பாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி கடல் பகுதியில் வரும்போது பார்த்திங்கன்னா எரிமலைகள் வெடிக்கும்போது எப்படி வந்து நிலநடுக்கம் வந்து தரைப்பகுதி சேதமடைந்து ஒன்று முன்னும் பின்னும் தள்ளும் பொழுது இந்த அதிர்வலைகள் உருவாகி சுனாமி உருவாகுதோ அதே மாதிரி எரிமலைகள் தரைக்கு கீழே கடற்பகுதியில் உருவாக்கும் பொழுது சுனாமி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி பூமியினுடைய மேல் பகுதியில் எரிமலைகள் வெடிக்கும் பொழுது இப்போ சப்போஸ் ஒரு என்ன சொல்கிறது ஒரு குளிர்வான பகுதி பனிப்பிரதேசங்களாக இருந்துச்சுன்னா அங்கேருந்து பனிப்பாறைகள் உருகி அந்த மாதிரியான வாய்ப்புகள் சேதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து எரிமலைகளோட தொடர்ந்து நிலச்சரிவுகள் ஏற்படுறது அந்த மாதிரியான வாய்ப்பு. இதுவரை எரிமலை பற்றிய விளக்கங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் பயன்பெறும் புவியியல் அமைப்பின் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். உடன் உரையாடியவர் நுஷ்ரத் அவர்கள்.